இன்றைய தினம் நாங்கள் செய்தியாளர் மாநாட்டை நடத்துவதன் நோக்கம் என்னவெனில், தற்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளிலே ஏற்பட்ட போர் பதட்டம் காரணமாக நாட்டிலே உருவாகியிருக்கும் எரிபொருளுக்கான பற்றாக்குறை, எரிவாயுக்கான பற்றாக்குறை, குறிப்பாக பெட்ரோலிய உற்பத்தி பொருட்களுடைய பற்றாக்குறை அதிகரித்திருக்கின்றது. இந்த நிலையிலே அரசாங்கம் இந்த எரிபொருள் பிரச்சினையை முகாமைத்துவம் செய்வதற்காக பல்வேறுபட்ட விதத்திலே இந்த நெருக்கடியை சமாளிப்பதற்கு முயற்சிப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக QR கோட்டை அறிமுகப்படுத்தி அதனூடாக எரிபொருள் ஒதுக்கீடுகளை வழங்குவதற்கும் தீர்மானித்திருக்கின்றது. ஆனால் சுகாதாரத்துறை என்ற ரீதியிலே சுகாதாரத்துறை பணியாளர்கள் அவர்களுடைய போக்குவரத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உள்ளாகியிருக்கின்றார்கள். குறிப்பாக சுகாதாரத்துறையை உயிர்ப்பாக வைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் சுகாதாரத்துறை அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலையிலே சுகாதார பணியாளர்கள் அத்தியாவசிய நபர்களாகவே கருதப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கின்றன. இந்த நிலையிலே அத்தியாவசியமான சுகாதார சேவையை 24 மணித்தியால நேரமும் தங்குதடையின்றி வழங்குவதற்காக உரிய நடவடிக்கைகளை சுகாதார அமைச்சு அரசாங்கம் எடுக்க வேண்டும். குறிப்பாக விசேட வைத்திய நிபுணர்கள், வைத்தியர்கள், அதே போன்று மற்ற சுகாதார பணியாளர்கள் எதிர்நோக்குகின்ற எரிபொருள் நெருக்கடிக்கு உரிய தீர்வை வழங்க வேண்டியது சுகாதார அமைச்சருடைய அரசாங்கத்தினுடைய கடமையாக இருக்கின்றது. ஆனால் தற்பொழுது எழுந்திருக்கும் பிரச்சனை என்னவெனில், எரிபொருள் நிலையங்களிலே பாரிய நெருக்கடி காணப்படுகின்றது. குறிப்பாக நீண்ட வரிசையிலே மக்கள் எரிபொருளை நிரப்புவதற்காக காத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதன் காரணத்தினால் வைத்தியர்கள் உட்பட இதர சுகாதார பணியாளர்கள் வரிசையிலே நின்று இந்த எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறு சுகாதார பணியாளர்கள் தொடர்ச்சியாக பல மணி நேரம் வரிசையிலிருந்து தங்களுடைய எரிபொருளை பெற்று சேவையை நடத்தி கொள்வதிலே பாரிய சிக்கல்கள் தோன்றியிருக்கின்றன. ஆகவே இந்த நிலையை நாங்கள் ஏற்கனவே அறிந்து கடந்த காலத்திலும் இந்த எரிபொருள் சம்பந்தமான பற்றாக்குறை நாட்டில் ஏற்பட்டிருக்கின்றது. பொருளாதார நெருக்கடியின் காரணமாக எரிபொருள் பற்றாக்குறை நாட்டில் ஏற்பட்ட காலத்தில் கூட சுகாதார பணியாளர்களுக்கு முன்னிலைப்படுத்தி சுகாதார சேவையை தொடர்ச்சியாக வழங்கும் பொருட்டு அவர்களுக்கான எரிபொருள் ஒதுக்கீடுகள், எரிபொருளை பெற்றுக்கொள்ளுக்கான வசதிகள் ஒழுங்கமைப்பு செய்து கொடுக்கப்பட்டிருந்தன. ஆகவே இந்த நிலையை கருத்தில் கொண்டு சுகாதார சேவையை நாங்கள் தொடர்ச்சியாக 24 மணித்தியாலும் உயிர்ப்பாக வைத்திருப்பதனை அடிப்படையாக கொண்டு சுகாதார பணியாளர்கள், விசேட வைத்திய நிபுணர்கள், வைத்தியர்கள் உட்பட இதர சுகாதார பணியாளர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வினை வழங்கக் கோரி அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் அதிமேதக ஜனாதிபதிகளுக்கு தெளிவான கடிதத்தினை வரைந்திருந்தோம். அதன் பிரதிகளையும் சுகாதார அமைச்சர் உட்பட மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சருக்கும் நாங்கள் இதனுடைய பிரதிகளை அனுப்பியிருந்தோம். இருந்த பொழுதிலும் இந்த கடிதத்தை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வரைந்து அனுப்பி 72 மணித்தியாலங்கள் கடந்த பொழுதிலும் இந்த சுகாதார பணியாளர்கள் எதிர்நோக்குகின்ற எரிபொருள் பிரச்சனைக்கான தீர்வு இன்னமும் முன்வைக்கப்படவில்லை. ஆகவே இது சம்பந்தமாக ஒரு சரியான தீர்வை சுகாதார அமைச்சோ அல்லது அரசாங்கமோ முன்வைக்க தவறுமாக இருந்தால் நிச்சயமாக சுகாதார சேவையிலே, நாடளாவிய ரீதியில் வழங்கப்படுகின்ற சுகாதார சேவையிலே பாதிப்புகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன. குறிப்பாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியிலே வைத்திய சேவையானது, சுகாதார சேவையானது ஒரு நாடளாவிய ரீதியில் தழுவிய சேவையாக காணப்படுகின்றது. ஆகவே நாடளாவிய ரீதியிலே இந்த அத்தியாவசிய சேவையை சமமாக தடையின்றி தரமாக வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு சுகாதார அமைச்சையும் அரசாங்கத்தையும் சார்ந்ததாக இருக்கின்றது. ஆகவே இந்த நிலையிலே சுகாதார பணியாளர்கள் எதிர்நோக்குகின்ற எரிபொருள் பிரச்சனைக்கு அரசாங்கம் சரியான ஒரு தீர்வை முன்வைக்காமல் தொடர்ச்சியாக இழுத்தடிக்குமாக இருந்தால் நிச்சயமாக சுகாதார சேவைகள் பாதிக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன. நீங்கள் தெரிந்த வகையில் மத்திய கிழக்கு நாடுகளிலே இந்த போர் பதற்றம் காரணமாக, போர் சூழல் காரணமாக மக்கள் இறக்கும் தருவாயில் எங்களுடைய நாட்டில் சுகாதார துறையில் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள் காரணமாக சுகாதார
துறையை நடாத்தி செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதன் காரணமாக இன்னமும் நாங்கள் பாரிய உயிரிழப்புகளை சந்திக்க வேண்டி வரும் என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். ஆகவே இதனுடைய தாற்பரிய நிலையை அறிந்து இதனுடைய தாற்பரிய நிலையை உணர்ந்து சுகாதார அமைச்சு அரசாங்கம் விசேட வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் சுகாதார பணியாளர்கள் எதிர்நோக்குகின்ற எரிபொருள் பிரச்சினைக்கு தகுந்த தீர்வை முன்வைக்க வர வேண்டும் என்பதை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கோரி நிற்கின்றது. இவ்வாறு தொடர்ச்சியாக எங்களுடைய கோரிக்கைகளை செவிமடுக்காது அரசாங்கம் கலந்துரையாடலுக்கு அழைக்காது கலந்துரையாடல் அற்ற ரீதியில் இந்த பிரச்சனையை தீர்க்க முனையுமாக இருந்தால் நிச்சயமாக சுகாதார சேவையானது பாதிக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் மீண்டும் மீண்டும் நாங்கள் விடுக்கும் கோரிக்கை என்னவெனில் சுகாதார பணியாளர்கள் விசேட வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் உட்பட இதர சுகாதார பணியாளர்கள் எதிர்நோக்குகின்ற எரிபொருள் பற்றாக்குறைக்கு எரிபொருள் பிரச்சனைக்கு உரிய தீர்வை முன்வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் விடுத்து நிற்கின்றோம். ஆகவே இது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ச்சியாக காலத்தை தாழ்த்த முடியாது. ஏனென்று சொன்னால் நாளுக்கு நாள் இந்த எரிபொருள் பிரச்சனையானது உக்கிரமடைந்து வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நாளுக்கு நாள் எரிபொருள் நிலையங்களிலே நிற்கும் வரிசை நீண்டு வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இவ்வாறு ஒரு வரிசை யுகம் மீண்டும் தோன்றுமாக இருந்தால் எரிபொருள் பற்றாக்குறை ஒரு தீவிரமாக இருந்தால் சுகாதாரத்துறையிலே பாரிய வீழ்ச்சி ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். ஆகவே இது சம்பந்தமாக இந்த தாற்பயத்தை உணர்ந்து இலவச சுகாதார சேவையை 24 மணித்தியாலமும் உயிர்ப்பாக வைத்திருப்பதற்கு சுகாதார அமைச்சும் அரசாங்கமும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அரசு மருத்துவ அதிகாரிகள் கூறி நிற்கின்றது. நன்றி, வணக்கம்.